சென்னையில டிராபிக்ல போறாங்களே, ஆமா, எதுக்கு என்ன எங்க போறான்னே தெரியல. ஓஹோ, கேட்டா ரொம்ப பேர் வேலை இல்லைன்றான். ஆமா, ஆனா போயிட்டே இருக்கான், சகசகா போய்கிட்டு தான் இருக்கான். ஆமா, அடியாப்பா போராள கூப்பிட்டு எல்லாம் வேகமா போராள கூப்பிட்டு யாரையாவது ஒரு ஆள் நிறுத்தி எங்க போறேன்னு மட்டும் கேளுங்க. அவர் என்ன சொல்லுவாரு? எல்லாரும் ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை? சும்மா ஒரு வேலையா போறேன், அவ்வளவுதான். நாங்களும் அதான் சொல்றோம், சும்மா தான் வேலைக்கு போறோம். ஆமா ஆமா, இப்படி போயிட்டு அப்படி வரையில என்ன, சும்மா வேலையா போயிட்டு சும்மா அப்படி வரேன். ஓஹோ, சும்மா இல்லாம ஒண்ணுமே இல்லை. கிடையாது, எல்லாமே சும்மா சும்மா தான், சும்மா சும்மா. ஆனா மனுஷன் சும்மா தான் ஓடுறான். யாரு மனுஷன்? யாரு? எல்லாரும் தான். இப்படி திடீர்னு கேட்ட அப்படின்னு யாரு சொல்றான்? நம்ம தான் சொல்றோம், வேற யாருமே ஒத்துக்கல. மனுஷன் தான் மனுஷன் சொல்லிக்கிறோம். ஆமா, அதுலயும் இவ்வளவு பெரிய கேலக்சி, அத்தனை இது இல்ல. ஓஹோ, அதுல ஒரு சூரிய குடும்பம், அதுல ஒரு சின்ன கிரகம், அதுல ஒரு பூமி, ஆமா, அதுல பல பேரு, அதுல ஒரு உயிர். நம்ம ஒரே உயிர். ஆனா இவன் படுத்துற பாடு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? மனுஷன் மனுஷன் மனுஷன். ஓஹோ, மனுஷன் மனுஷன். நம்ம மனுஷன் தான் மனுஷன் எல்லாமா சொல்லுது இல்லையே. ஒரு நாய் சொல்லுவேன் நம்மளை பார்த்து, என்ன நான் நாய் நீ மனுஷன் சொல்லவில்லை. ஒரு கழுதை சொல்லுதா நான் கழுதை நீ மனுஷன்? ஒரு மாடு சொல்லுதா? பொதுவா நீ மாடுன்னு கூப்பிட்டா மனுஷன் தான் திரும்புவான், கழுதைன்னு கூப்பிட்டா மனுஷன் தான் திரும்புவான், நாயின்னு கூப்பிட்டாலும் மனுஷன் தான் திரும்புவான். நீ பொதுவா பாருங்க, திட்டையிலேயே அறிவு கட்ட நாய், துப்பு கட்ட நாய், வெக்கம் கட்ட நாய், இதெல்லாம் நாய்க்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா மாநாடு போட்டு கடிக்கும், தீர்மானம் போட்டு கடிக்கும். ஆமா, வேண்டாம் என்ன இழுக்குது நீங்க வாட்டுக்கு மனுஷனை நீங்க திட்டிக்க வேண்டியது, திரிக்க வேண்டியது எங்களை இழுக்கிற. ஆமா, நாய்க்கு ஒரு குணம் உண்டு. என்ன குணம்? ஒரு தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கு போகுது வச்சுங்க ஒரு நாய், சரி எதுக்கு போவோம்? ஆஹா, கால் வந்திருக்கும் போகுது, போகும், அவ்வளவுதானே. ஆமா, போகும். அந்த தெரு நாய் கூட விடாது. என்ன செய்யுங்கிற இது ரெண்டையும் சூழ்ந்துக்கிட்டு அந்த நாய் தெரு நாயை பாத்தீங்கன்னா நல்லா அந்த டயலாக் நடக்குது. பாத்தீங்கன்னா நல்ல டயலாக்கே நடக்கும். எப்படி பேசுவான் பார்த்தோன்னே இந்த உடனே போய் கடிக்காது அந்த நாயை. ஓஹோ, வந்தோன்னு பார்த்து அப்படிங்க கரெக்டா இருக்குண்ணே அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இங்க வர தெருவிட்டு அவங்க மொழியில. ஆமா, அவங்க மொழியில இது ஒண்ணு பதிலுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? கூப்பிடாமையா வந்தேன் அப்படின்னு இதுங்க. ஓஹோ, அதெல்லாம் எங்க தெருவுக்கு வரக்கூடாது. சரி, கடிக்க போகும். கடிக்க போனுச்சுன்னா டக்குன்னு நான் கிளம்புறேன் அப்படி சரண்டர் ஆயிரும் நாய். சரண்டர் நாய் எப்படி சரண்டர் ஆகும்? மனுஷன் எப்படி சரண்டர் ஆகும்? மனுஷன் உலகம் ரெண்டு கையும் மேல தூக்கிட்டாலும் சரண்டர் ஆயிரும் அர்த்தம். மறுபடியும் யுத்த காலமா நாட்டை உலகத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஓஹோ, இலங்கையில கையை தூக்கிட்டு தான் நின்னான். ஆமா, சுட்டாங்க. ஓஹோ, பாலஸ்தீனத்துல கையை தூக்கிட்டு தான் நிக்கிறான். ஆமா, சுடுறாங்க. எதுக்குன்னே தெரியல. அவன் நாட்டுல அமெரிக்காவில இது போட்டுட்டு எஃப்ஐஆர் போட்டு இது வெனிசுலால கொண்டு போறான். ஏன் போட்டா எங்க நாட்டு சட்டப்படி கொண்டு போடுவோம், ஏன் உன் நாட்டு சட்டப்படி அவன் நாட்டுல எப்படா கொண்டு போடுவேன்? அவன் ஒரு ரூல்ஸ் பேசப்படாது. நம்ம கொஞ்சம் திருப்தி அடைஞ்சுக்குவோம், அவ்வளவுதான். உலகத்துல பல லூசு இருக்காங்கன்னு நம்ம திருப்தி அடைஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப மனுஷன் சரண்டர் ஆனாலும் கை மேல தூக்கணும், ரெண்டு கை மேல தூக்கணும். ஆனா மனுஷன் சரண்டர் ஆனாலும் மனுஷன் சொல்லிக்கிறான் நம்ம, சரி. ஆனா சரண்டர் ஆனா சுடுறான், கொள்றான். ஆமா, சரண்டர் ஆனவங்க. நாய் எப்படி சரண்டர் ஆகுது? நாய்க்கு அந்த குணம். ஓஹோ, சரண்டர் ஆயிடுச்சுன்னா கடிக்காது. நாய் இந்த கையா தூக்கும், இந்த வாழை அப்படி உள்ள வச்சிரும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வாழை உள்ள வச்சுன்னா சரண்டர் அர்த்தம். ஓஹோ, நாய் கடிக்காது. அப்படி தூர போயிட்டு வாழை எடுக்கும். அங்க இருந்து சரி வச்சுக்கிற அது பாட்டு போயிடும். அவ்வளவுதான். இதுதான் மொத்த மனிதர்களுக்குள்ள குணம். ஆமா, இல்ல மனுஷன் ஓஹோ நம்ம சரி மனுஷனுக்கு 6 அறிவு, 6 அறிவுலாம் 5 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு. ஓஹோ, மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு. 6 அறிவு இருக்கு. 6 அறிவு. ஆமா, பட்டிப்பட்ட கையால் சொல்றதுக்கு அப்பவே டவுட் வந்துருச்சு. யாரைய பார்த்து அப்பவே இருக்காரு என்ன இருக்காங்க? 6 அறிவுக்கு மனுஷன் மொத்தத்துல 5 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவுக்கு சொல்றானே அப்படின்னு பட்டுக்குள்ள கையா சொன்ன என்ன இருக்காரு? அவருக்கு பல பேரை பார்த்து சந்தேகம் வந்துருச்சு. ஓஹோ, இப்ப என்ன பாத்தீங்களா? என்னது? மரணகாசி ஒரு பாட்டு எழுதிப்பாரு. மரணகாசி நல்லா விளைஞ்ச கருதெல்லாம் பேசாம, முத்திர கருதெல்லாம் பேசாம இருக்கும். ஆமா, தெரியுங்களா? வயல்ல இருந்து பாத்தீங்கன்னா, வரப்புல இருந்து பாத்தீங்கன்னா முத்திர கருத்து பூரா தலையை கீழே போட்டு பேச இருக்கவே தெரியாது. ஓஹோ, அப்படிதான் இருக்கும். சரி, இந்த பதர் பாத்தீங்கன்னா நீட்டிட்டு இருக்கும். வரப்புல இருந்தே தெரியும் நான் இருக்கேன். அம்மா நான் இருக்கேன். ஆனா பயனுண்டா? அந்த பதர்னால எந்த பிரயோஜனம் கிடையாது. அருகில எல்லாம் அடிப்போம். ஓஹோ, அப்படி தூத்தையில எல்லாம் காத்துல போயிட்டே இருக்கும். எது தேவையோ அதான் வீட்டுக்கு வரும். பாருங்கள, ஆனா இருக்கிற வரையும் அந்த பதர் தான் என்ன பாடுபடும். நான் இருக்கிறேன். ஓஹோ, 6 அறிவு இருக்கு. 6 அறிவு. இந்த 6வது அறிவை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கிற பத்தியா? ஆமா, அதுக்கு பேரு தான் 6வது அறிவு.
வேற எந்த முடிவும் இந்த கேள்வியை கேட்காது. ஓஹோ, அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. எது வேணாலும் வச்சுக்கலாம். கேள்வி கேட்டால் அடிப்படையில் ஆறாவது அறிவை பயன்படுத்துறோம்னு அர்த்தம். பயன்படுத்துறோம். ஆறாவது அறிவை பயன்படுத்தினா தான் மனுஷனாகிறோம்னு அர்த்தம். ஓஹோ, எதையுமே கேட்காம இருந்தா எந்த லிஸ்ட்ல இருக்கான்னு நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது. எதையும் கண்டு குழந்தை அறிவோடு தான் இருக்கும். குழந்தை பிறக்கிற குழந்தை அது குழந்தை பேச ஆரம்பிச்சு கேட்கல என்ன ஏன் எதுக்குன்னு கேட்கும். நம்மதான் அப்படிலாம் கேட்கக்கூடாது, பேசப்படாது. சும்மா அப்படியே அப்ப போய் அதுவும் ஸ்கூலுக்கு அனுப்புற சிஸ்டர் இருக்கு. அப்பா காலையில 5:30 மணிக்கு வீடே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமா அப்பா, ஆனா பள்ளிக்கூடம் சனி உங்க அப்பா மேல தீங்கு இருக்க எந்திரி, அவன் பேசாம தீங்கு இருக்க இவங்க போல டென்ஷன் இருக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. அதுலயும் பாருங்க என்னங்க, அந்த நம்மளும் தியான கிளாஸுக்கு போறாரு ஒரு ஆள். ஓஹோ, அவர் போறது எதுக்கு? தியான கிளாஸ். 6 to 7 கிளாஸ். ஆமா, 5 மணிக்கே டென்ஷன் ஆயிடுறாரு வீட்டுல. எதுக்கு? கிளாஸுக்கு போறேன். என்ன பண்ற? கிளாஸுக்கு முக்கியமா கிளாஸ் போறேன். கிளாஸ் போறேன். இதுக்கு நீ எதுக்கு போற? வீட்டுல எடுத்துக்கலாம், வீட்டுல சும்மா இருக்கலாம். ஆமா, அங்கே டென்ஷன் ஆயிடுற. அது மாதிரி இந்த பசங்களை போட்டு அம்மா கள்ளி கிளப்பி பள்ளிக்கூடத்துக்கு அது 5 மணிக்கு தண்ணியை தூக்கி ஊற்றி குட்டி இப்படி டோசத்துக்கு போய் பாட்டு வேன் ஒண்ணு பாலம் வேனை பார்த்தா அவன் ஏமாவான வர்ற மாதிரி இருக்கும் அவனுக்கு. அவனை அள்ளி தூக்கி திரிச்சு விட்டு அம்மா கீழே நின்றுட்டு அம்மா சொல்றாங்க பாய். அவன் அப்பதான் ஆய் அப்படிங்கிறான். அவன் ஆகிய போயல அவனை தூக்கி அனுப்பிட்டாங்க. ஓஹோ, நம்ம எல்லாம் படிச்சோமே பள்ளிக்கூடம் போய் என்ன இருக்கிறாங்க, பள்ளிக்கூடம் போகும்போது லிஸ்ட் போடுறான். இப்போ லிஸ்ட் வேற. காலையில லிஸ்ட் 15 டிக் பண்ணி பேக்ல எடுத்து வைக்கிறாங்க. லஞ்ச் பாக்ஸ் எடுத்தாச்சு, லஞ்ச் டவல் எடுத்தாச்சு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்தாச்சு, ஹோம்வொர்க் நோட் எடுத்தாச்சு, ஹேண்ட் புக் எடுத்தாச்சு, ஹெல்ப் புக் எடுத்தாச்சு, ஹெல்ப் நோட் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம்னு டிக் போட்டு அனுப்புனா கேட்ல இருந்து செக்யூரிட்டி போன் வாங்கி போன் பண்றான். என்னன்னு மேட்ச் புக் வச்சுட்டு எடுத்தாந்து கொடு அவ்வளவு அனுப்புறோம். அவ்வளவு சரி. இந்த இங்க பேச்சாளர் வந்திருக்காங்க, அறிஞர்கள் வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் புத்தகம் எல்லாம் வந்திருக்கீங்க. நம்ம எல்லாம் அப்படியா படிச்சோம்? நம்மளால பள்ளிக்கூடம் போகும்போது எப்படி படிச்சு? நான் படிச்சது ஓஹோ கிராமத்துல இருந்து. ஆமா, எங்க அம்மா வயல்ல இருப்பாங்க. சரி, நான் எங்க அம்மாட்ட பள்ளிக்கூடத்துக்கு போகணும். எங்க அம்மா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா, டவுன் எடுத்துட்டியா, ஷூ கட்டிட்டியா? இங்க வரவே மாட்டாங்க, வயல்ல இருந்தே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். ஒரே வார்த்தை தான் எங்க அம்மா. என்ன கேட்டாங்க? நான் படிச்சு முடிச்சிட்டேன். ஓஹோ, ஒரே வார்த்தை தான். என்ன கேட்டா? அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். எங்க அம்மா என்ன கேட்டுச்சு? தட்டை எடுத்துக்கிட்டியா? ஓகே போயிட்டு ஓடி மத்தியானம் வீட்டுக்கு கூடியாந்து எப்படி நம்ம தமிழ்நாடு பாருங்க. பப்பாசி புத்தகம் நடத்துது, அரசாங்கம் பார்த்தா மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி நடத்துது. யாரு ஆட்சி இதெல்லாம் விட்டுருங்க. ஆமா, அப்ப படிச்சிருங்கன்னு சொல்றது. ஆமா, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் மறந்துறாங்க. அவ்வளவுதாங்க, படிச்சிரு. ஆமா, படிச்சிருங்க. ஓஹோ, ஆனா இப்படி படிக்கணும்னு சொல்லல, படிக்கப்படாது. அதுக்காக அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். அப்படி படிச்சு பயங்கரமா படிச்சு சரி. ஆமா, அப்படி போயிட்டு உலகம். ஆமா, உலகம் இந்தியா போகுது, டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் இல்ல. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் டிங் தான். யாரு கையிலும் காசு இல்ல, எல்லாம் டிங் தான். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 1. டிஜிட்டலா? டிஜிட்டல் இந்தியா. சரி, கேஷ்லெஸ் இந்தியாவா? கேஷ்லெஸ்ஸா? கையில காசு இல்லை. ஆமா, போய் ஏடிஎம்ல காசு எடுத்தோம்னா யார் கையிலும் காசு இல்லை. ஓஹோ, நம்மகிட்ட காசு இல்லை. சரி, ஆனா நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் டிஜிட்டல் இந்தியா. ஓஹோ, அடே அப்பா, என்னங்கிற அது எந்த அளவுக்கு கட்டண கழிப்பறையில படுறான். அவன் உள்ள விட மாட்டேங்கிறான், காசு இல்லாம 10 ரூபா இல்லாம கையில. இவனுக்கு டவர் வேலை செய்ய மாட்டேங்குது. ஓஹோ, ஒருத்தர் நடக்குதுங்க, நடக்குது, விட மாட்டேங்கிறான். அவனுக்கு டவர் வேலை செய்யல, இவனுக்கு அர்ஜென்ட் விட மாட்டேங்கிறான். ஆமா, டிங் இப்ப நடக்கவே இல்லை, போகல, பெரிய பாடா இருக்கு. எங்க பார்த்தா ஒரு டீ குடிச்சா கூட டிங் தான். ஏடிஎம்ல போய் காசு எடுத்தோம்னா ஏடிஎம்ல போய் அது அன்னைக்கு ஒரு அம்மா ட்ரெயின்ல போற பிச்சை எடுக்குது. எப்படி எடுக்குது பிச்சை ஒரே மாதிரி தான். எப்படி வாரி வழங்கு வள்ளலாச்சு அள்ளி போட்டிருப்பிய சில்லற இல்லம்மா. அதுக்கு அந்த அம்மா ஜோனா பேல இருந்து ஆப் எடுத்து காட்டுது. போன் பே இருக்கு, ஜிபே இருக்கு, பண்ணுங்க. அப்பதான் என்ன அர்த்தம்? என்ன உலகம்? பிச்சை எடுத்தாலும் டிஜிட்டல் லைடு. அவ்வளவுதான். ஓஹோ, என்னவா இருந்தாலும் எடுத்தாலும் டிஜிட்டல் லைடு. போய் ஏடிஎம்ல காசு எடுத்தீங்கன்னா ஏடிஎம்ல காசு எடுத்து சொல்றாங்க. என்ன சொல்றது? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி.
எந்த ஏடிஎம் போய் காசு எடுக்க? ஆமா. எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. நன்றி. திருவண்ணாமலையில 4 ஏடிஎம்ல கொள்ளையடிச்சாங்கல்ல? ஆமா. அவங்களுக்கு அதான் சொல்லி இருக்கு. என்ன சொல்லுச்சு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. நன்றி. என்ன அவனுக்கு அதான் சொல்லுது, நமக்கு அதான் சொல்லுது? அதான் டிஜிட்டல். டிஜிட்டலுக்கு தெரியுமா திருடுறானா எடுக்கிறானா அவன் என்னன்னு தெரியுமா? ஆமா தெரியுமா? எவனோ எடுக்கிறான் எவனும் போகுது. ஓஹா, எல்லாம் டிஜிட்டல் ஆகுது. ஆமா ஆகட்டும். ஆனா டிஜிட்டல் ஆகி எல்லாம் ஆகட்டும். சரி, சாப்பிடுறது எல்லாம் எங்க போறது? ஓஹா, யோசிச்சு பாருங்க. முடியுமா? சோறுன்னு வேணும். ஆமா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப புதிய விதை சட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க. புதிய விதை சட்டம் அப்படின்னா என்னன்னா விதை சட்டம்னா நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு கிராமத்துல இருந்து வந்தீங்கன்னா விவசாயத்துக்கு விலை வேணும்னா ஆமா அவரு ஊர் வீட்டுல 2 மூணு இந்த நாள் இருக்கு இந்த விவசாயம் அதை வாங்கிக்க இந்த இதெல்லாம் இனிமே பண்ணக்கூடாதான். நீ பதிவு பண்ண ஆளுதான் வாங்கணும் விதை நிறுவனம் தான் விதையை விற்கணும். ஓஹோ அப்படின்னு இப்ப ஒரு சட்ட வரைவு கொண்டு வந்திருக்காங்க. ஓஹோ இப்ப சரி எத்தனையோ சட்ட வரவுகள்ல இது ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆமா ஆனா இது விதை ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய டைலாக் வந்து ஆனா விதை நம்மகிட்ட இருக்கணும்ல. ஆமா இப்ப விதை யாருக்கிட்டே போகுது? சரி எவன்கிட்டயோ போகுது விதை. ஓஹோ வாங்கி விதைச்சு என்ன எப்பயோ எப்ப ஏற்கனவே பாதி விதை நம்மகிட்ட இல்ல. என்ன சொல்ற? இப்பதான் தேடி கீடி கண்டுபிடிச்சு நம்மாழ்வார் சொல்லி அவங்க சொல்லி இவங்க சொல்லி சரி நெல் சேராம சொல்லி நெல்லெல்லாம் விதையெல்லாம் சேகரிச்சு அப்படி கொடுத்தாங்கன்னா சரி அதையெல்லாம் நீ விற்க கூடாது. தனியா விற்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு பர்மிட் வாங்கணும். அந்த நிறுவனம் தான் விற்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இது எவ்வளவு போய் முடியும், எப்படி எங்க போய் முடியும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல. எப்படி சொல்ற? இல்லையே இல்லையே எதுவும். என்ன சொல்ற? போச்சே. ஒரு துக்க வீட்டுக்கு 2 கிளவி போயிருக்கு. அந்த கிளவி சாவு வீட்டுக்கு சரி. இப்ப எல்லாம் பொம்பளைகளுக்கு அழுவு ஒப்பாரிங்கிறது ஒரு கலை. அது போயிட்டு காலாட்டு எப்படி ஆராரோ ஆரிரோ பெண்களே ஆராரோ ஆரிரோ அம்மா பாடும்போது கேட்டுக்கிட்டே தூங்கிடுது. ஆமா இப்ப எல்லாம் ஒப்பம் சரியா வரான் தூங்கு அவ்வளவு கொஞ்சம் அவ்வளவுதான். ஆமா அப்படிங்க போகுது இல்லன்னு ரெக்கார்ட் போடுறாங்க. இப்ப ஒப்பாரி ஒரு கலை இல்ல, ஒப்பாரி ஒரு கலை. ஆமா அது அழுக மாட்டேங்குது. எப்படி அழுகுது? வீட்டுல ஒப்பாரி வச்சுட்டு அழுகுது. சரி 3 மணி பஸ் போயிருவாடி ஏண்டி 3 மணி பஸ் போனாங்கடி அந்த பஸ்ல டிக்கெட் கேட்பாங்கடி தாண்டி ஃப்ரீ பஸ் போயிருவோம். ஃப்ரீ பஸ் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க வரலாம் அங்க வர ஓடிக்கிட்டு இருக்கு. சரி அது உட்காந்து அழுகுது. ஒப்பாரிக்கிற ஒரு கலை. ஆமா அதெல்லாம் பண்ணணும்ல. அன்னைக்கு ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு ஒப்பாரி வைக்க தெரியல. சரி வைக்க தெரியலையா யூடியூப்ல மைக்ல வர வச்சுட்டாங்க. யூடியூப்ல ஒப்பாரி போட்டா ஒப்பாரின்னு டைப் பண்ணி நல்ல ஒப்பாரியை வச்சுட்டு ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுருச்சு. சரி போட்டுட்டு மைக்ல பார்த்தா ஒப்பாரி அது வைக்கிற மாதிரியே கொடுக்குது. எப்படி கொடுக்குது? இந்த செருமலை மட்டும் கரெக்டா கொடுத்துக்குது. ஓஹோ கரெக்டா கொடுத்தா சும்மா இருந்ததுன்னா டீ குடிச்சு துக்கம் தொண்டை அரைச்சிருச்சு. முடியாம இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சோன்னா ரொம்ப துக்காகி இறுக்கி கட்டி பிடிச்சோன்னா பாட்டு மாறிடுச்சு டச் ஸ்கிரீன்ல. என்ன பாட்டு? கட்டி பூடிட்டா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. செத்த விதை நினைச்சாங்க. அது நடக்காம தானடா போய் சேர்ந்துட்டோம். இப்படி ஆகி போச்சுடா அப்படின்னு அவன் நினைப்பால. இப்ப போன 2 கிழவி என்ன சொல்லி அழுகுறோம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். துக்க வீட்டுல என்ன சொல்லி அழுகுறோம் தெரியல. சரி போன 2 கிழவியும் பார்த்துட்டு பந்தல்ல பாவக்காய் தொங்கி இருக்கு. புருஷனை பறிமுறுத்துட்டு தலைமாட்டில பொண்டாட்டி உட்காந்துருக்கு. ஓஹோ இது போனது தெரிய சொல்லிச்சு. அடி பந்தலில பாவக்கா கூட போன சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சு? நானும் தாண்டி பார்த்தேன் அதை போகையில பாத்துக்குவோம் இந்த 2 கடிச்சுல புருஷனை போய் கொடுத்தது. ஆமா தலைமாட்டில் உட்காந்து அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. என்ன முடிவு? இவனுக்கு துக்கத்துக்கு வரல. இந்த குடிகார முட்டைக்கு ஒரு குளிக்கல போறக்குள்ள இருக்க 2 பாவக்காயும் போகுது அப்படின்ட்டு அழுகடலே அது சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சு? ஆனா அதை விதைக்கு இல்லடி விட்டுருக்கேன். ஆமா கைய வச்சா வெட்டி போடுவேன் களவாணிச்சிருக்கீங்களா அழுகுறது வந்து ஆட்டோ போட வேண்டியது. இது பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை. ஆமா
இப்ப 4வது ஒரு கிளவி உட்கார்ந்து சொல்லுது. 4வது ரொம்ப முக்கியமான கிளவி அதான் டிஜிட்டல் இந்தியா கிளவி. ஓஹோ, டிஜிட்டல் இல்லை. சரி, அது சொல்லுது. என்ன சொல்லுது? அட லூசிகளா லூசிகளா, என்னக்கா என்னக்கா, எந்த காலத்துல அடி இருக்கி, எந்த காலத்துல அடி இருக்கி, ஏண்டியக்கா ஏண்டியக்கா, அது விதை இல்லாத பாவக்காடி, விதை இல்லாத பாவக்காடி. அட விதையெல்லாம் எங்கக்கா, விதையெல்லாம் எங்கக்கா, ஊசியை போட்டு கொட்டையை உருவி தாங்கடி, ஊசியை போட்டு கொட்டையை உருவி தாங்கடி. என்னக்கா சொல்லுற, என்னக்கா சொல்லுற? 28 வருஷம் சுதந்திர இந்தியாவுல, ஆமா, முட்டை இல்லாம கோழி, அதுக்கப்புறம் கொட்டை இல்லாம கொய்யா, அதுக்கப்புறம் விதை இல்லாம திராட்சை. ஓஹோ, 28 வருஷத்துல ஆமா கொய்யாவுக்கும் கொட்டை இல்லை, உங்க ஐயாவுக்கும் ராஜா சோழியை முடிச்சு விட்டாங்க. நீங்கள் சிரித்து முடித்து விட்டால் இந்த நகைச்சுவைக்கு பின்னால் இருக்கிற வலியை உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். ஆமா, இது வந்து சாதாரணமா கடக்கிற விஷயம் இல்ல. ஓஹோ, அதே நகைச்சுவையோட சொல்றோம், அவ்வளவு வலியா இருக்கு. ஆமா, இதுக்குள்ளதான் மனுஷன் நம்மளை இந்த பொருள் பாடுபடுத்துறாங்க, இந்த பாடுபடுத்துறான். ஆமா, இதுல மனுஷன் நான் பெரியவன், நீ பெரியவன். ஓஹோ, நான் அந்த ஜாதி, ஆமா, நான் இந்த ஜாதி, நான் பெரிய ஜாதி. ஆமா, எல்லாருமே ஆண்ட சாதிங்க. அப்படித்தான் போயிட்டு இருக்கு உலகம். என்னன்னு எனக்கும் புரியல. பெரிய சாதினா என்ன? இப்ப ஒண்ணு எடுத்துங்க. என்னன்னு? சாப்பிடுறோம், சாப்பாடு, சோறு 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 சாப்பிடுறோமா? ஆமா, அந்த சாப்பாடு அது பொங்கல் வந்துருச்சு. ஆமா, நாளைக்கு மறுநாள், நாளை மறுநாள் பொங்கல். எப்படி தமிழன் ஒரு பண்டிகை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. ஓஹோ, தெரியாது. ஏன் முதல் பொங்கல் சூரியனுக்கு படைக்கிறான். ஆமா, பேச பாருங்க எப்படிப்பட்ட. ஏன் அரிசியில இருந்து வருது, அரிசியில இருந்து. அந்த அரிசி நெல்லுல இருந்து வருது, நெல்லு வயல்ல இருந்து வருது, வயலு அது விவசாயம் பண்றது. ஓகே, எந்த சாதி பெரிய சாதின்னு சொல்ற ஒரு ஆளாவது, ஓஹோ, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கேட்கிற கேள்விக்கு பொருள் நான் ஒத்துக்கிறேன், இந்த சாதி பெரிய சாதின்னு ஒத்துக்கிறேன். ஏன் சாதியே உழுது, ஏன் சாதியே விதைச்சு, ஓஹோ, ஏன் சாதியே தண்ணி பாய்ச்சி, ஏன் சாதியே எல்லாம் பண்ணி, ஏன் சாதியை அறுத்து, ஏன் சாதியே எல்லாம் பண்ணி சாப்பிடுறேன், என் சாதி சொத்தை சாப்பிடுறேன்னு சொல்ற ஒரு கொம்பனை சொல்லுங்க, நான் பெரிய சாதின்னு ஒத்துக்கிறேன். ஒரு கொம்பனை, யாரா ஒரு ஆள், உழுகிறது ஒரு சாதி, வெட்டுறது ஒரு சாதி, ஒரு சாதி, விதைக்கிற ஒரு சாதி. ஆமா, போகுது எங்கேயோ எத்தனையோ 77 சாதி கட்டு கைப்பட்டுதான் ஒரு வாய் சோறு உங்களுக்குள்ள உள்ள போகுது. ஆமா, நீங்க ஆனா இங்க சொல்றான் நான் பெரிய சாதி வச்சுக்க. ஆனா ஒண்ணு உண்மையை சொல்றேன். என்ன சொல்றேன்? அப்படியே பெரிய சாதினா ஆமா பட்னியா கடை, செத்து போ நீ ஓகே வரல, செத்து போ, நோ ப்ராப்ளம். ஓஹோ, ஆமா, இந்த போட்டிருக்கோம், விதவிதமா ட்ரெஸ் போட்டிருக்கோம், உடை போட்டிருக்கோம். ஆமா, உடை போடுறோம், எல்லாம் போடுறோம். ஓஹோ, ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல. இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பருத்திய உழுது, ஆமா, பருத்திய நட்டு, அதுக்கப்புறம் நூல் எடுத்து, அதுக்கப்புறம் எத்தனையோ அவன் ஒரு சாதி, ஒரு சாதி, எத்தனையோ சாதி கைப்பட்டு நூலாகி ஆடை ஆகி இங்க வந்து நம்ம கிட்ட நம் மானத்தை மறைக்குது. ஆமா, இல்ல ஏன் சாதிதான் பெரிய சாதி வச்சுக்க அம்மனமா தெரியும். சிம்பிள் தான், அவ்வளவுதான். ஓஹோ, என்ன பொறுக்கையில இப்படி சாதி வந்துடும், என்ன நடந்துற போகுது. ஆமா, யோசிச்சு பாருங்க. என்ன விஷயம்? அரசாங்க ஆஸ்பத்திரியில போய் பாருங்க. நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரியில ஒரு நாளைக்கு 150 200 பிறக்குது. ஆமா, குழந்தை பிறக்குது. ஆமா, மதுரையிலே மாத்தி விட்டுருக்காங்களே, மதுரையிலே நடந்துருச்சு. ஆமா, 200 பிறக்குது. ஒரு நாளைக்கு 200 குழந்தை பிறக்குது. ஆமா, அங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும், இங்க ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்கோம், அங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆம்பளை பூரா என்ன பண்ணுவான்? எங்க துணி வாங்கணும், சோப்பு வாங்கணும், ஓடிக்கிட்டு இருப்பான். சுடுதண்ணி வாங்கணும், வெளியில தான் நிக்கணும். ஆமா, இங்க போய் சேர்த்துறீங்க. ஓஹோ, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு போய் ஒரு 21 நம்பர் பெட்டு, 22, 25 பெட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் போய் எங்க போய் போய் சேர்த்துருவோம். ஆமா, அங்க 21 நம்பர் பெட்டு. ஓ, ஒரு பேச்சுக்கு தான். ஆமா, உதாரணத்துல 24 ஐயத்தம்மா, 22 நம்பர் பெட்ல ஒரு முதலேட்டம்மா, 23 நம்பர் பெட்ல ஒரு வன்னியத்தம்மா, 24 நம்பர் பெட்ல ஒரு தேவட்டம்மா, 25 நம்பர் பெட்ல ஒரு பரவட்டம்மா. ஒரு பேச்சுக்கு தான். இப்ப ஒரு நாளைக்கு 200 பிறக்குன்னு வச்சுங்க. ஆமா, எத்தனை அங்கிட்டு ஒண்ணு கத்து, இங்கிட்டு ஒண்ணு பத்து. ஆமா, 2 நிமிஷத்துக்கு ஒண்ணு தள்ளிக்கிட்டு இருக்கும், 5 நிமிஷத்துக்கு. ஆமா, ஆளுநை. ஆமா, இந்த சாதியை காப்பாத்துற வீரபுத்திர ஆம்பளை எல்லாம் எங்க நிக்கணும்? எல்லாம் ரூமுக்கு வெளியில தான். அவங்க வெளியில தான் சுதந்திரம். எப்படி இந்த கோழி பொட்டை கோழி முட்டை போட போகும் பாருங்க. ஓஹோ, முட்டை போட போல சேவல் வெளியில இருந்து கத்தும். எப்படி கத்துற? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஒய்ஃப் டெலிவரிக்கு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வீட்டுல வளர்க்குற கோழிக்கு, பண்ண கோழிக்கு கொக்கரக்கோ அவன் வீடிய கொக்கரக்கோ
கோழி இல்ல, இந்த கோழி அது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. ஆமா ஆமா. இப்ப 21 நம்ம பெட்ல ஆம்பளைக்கு என்ன கேட்கும்? ஆம்பளைக்கு சத்தம் தான் கேட்கும். அழுக சத்தம் தான், அழுக சத்தம் தான் கேட்கும். எப்படி அது ஒரு நாளைக்கு 200 பிறக்கும்னா 5 நிமிஷத்துக்கு ஒண்ணு பிறக்குமா? ஆமா. அங்க டியூட்டில யார் இருப்பா? யார் இருப்பா? ஆயாமாவும் நர்ஸும் தான். ஓஹோ. டாக்டர் அவர் சொந்த கிளினிக் போயிருப்பாரு, அங்கே போயிருப்பாரு வச்சுக்கங்க. ஆமா. 21 அவ்வளவுதானே இருக்கும். பிறகுமா சரி. இப்ப 21 நம்ம பெட்ல வலிச்சிருச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒண்ணுன்னா 21 டெலிவரி ஆகிட்டு இருக்கல, 25 கத்திருக்கிற 23 மொட்டை முட ஆரம்பிச்சிடும். ஆமா. எல்லாம் அப்படி ப்ராஜெக்ட் பண்ணா நடந்துட்டு இருக்கோம். ஓஹோ. இப்ப 21 டெலிவரி ஆகுது. ஆமா. ஐயத்தம்மா வந்து டெலிவரி பண்ணா எல்லாருக்கும் வெளியில அழுக சத்தம், ஆம்பளைக்கு அழுக சத்தம் தான் கேட்கும். எப்படின்னு அழுவாங்க எல்லாரும்? ஐயோ அம்மான் தான் அழுவாங்க. இல்ல அவர் வந்து சுக்லாம் பிரதாம் அதெல்லாம் அழுக முடியாது. எல்லாம் அழுவதான். ஆமா. எல்லாரும் ஒரே தான் அழுவு, ஒரே மாதிரி. இப்ப 21 நம்பர் பெட்ல டெலிவரி ஆகி 21 டோக்கன் மாட்டிடுவாங்க. தாய் மயக்கமாயிடும். நம்ம 21 டோக்கன் மாட்டி குழந்தைய கையில கொடுத்துருவாங்க. யார்கிட்ட? ஆயாமா கிட்ட. டோக்கன்னா தங்கமும் வெள்ளியா இருக்கு. அங்க இருக்கு ஆயாமா கையில. ஆயாமா கையில இருக்கு. ஆயாமா கையில. ஓஹோ. அத குளிப்பாட்ட போன ஆயாமா புருஷன்காரன் அடிக்காம இருந்திருக்கணும், டாக்டர் திட்டாம இருந்திருக்கணும், டென்ஷன்ல டோக்கனை மாத்தி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் எத்தனை பேர் டோக்கன் மாத்தி போட்டு கூட வந்திருக்கலாம். வாய்ப்பு இருக்கா இல்லையா? எங்க அப்பா பாரு, எங்க அம்மா பாரு, பாரு டோக்கன் மாறி இருக்கலாம். போ வாய்ப்பு இருக்கு. நான் தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரியில போறேன். அதான் பிரகதி சொல்லி போறான். சரி. அப்ப இப்பெல்லாம் அவ்வளவு எவ்வளவு இருந்திருக்கும். ஆமா. மாறி கூட இருக்கலாம். வாய்ப்பு தானே. சரி. இப்ப 21 நம்பர் பெட்ல 23 நம்பர்ல டெலிவரி பார்க்க போய் நர்சம்மா குளிப்பாடி கொண்டு ஆயமா போட்டுருது. டோக்கன் மாத்தி போடுறது வச்சுங்க. ஒரு பேச்சுக்கு தான் வந்து பார்த்துட்டு எப்போதுமே பெண்கள் இருக்காங்களே. ஆமா. பாவம். இங்க என்ன சொல்லுவாங்களோன்னே பயந்துகிட்டு இருக்கும். ஓஹோ. இந்த ஆம்பளைங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னே தன் வாழ்க்கை முழுக்க ஓட்டுறது இருக்குல்ல, அதான் பெண்ணுக்கு. அப்படிதான் இருப்பாங்க. சரி. பார்த்துட்டு என்ன சொல்ல போறான் அந்த லைஃப்ல இருப்பாங்க. ஆஹா. நம்மளால ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சிறப்பா இருக்கு பிள்ளை. அந்த படிச்சுட்டான். சரி பிள்ளை சிறப்பா இருக்கான். பரவாயில்ல, நீங்க கருப்பு நானும் கருப்பு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஓகே. அவர் பதறி போய் என்னடி பிள்ளை இல்லை கருப்பா இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அது என்ன செய்யும்? என்ன இப்படி வந்தோன்னா முத கல்வி எப்படி கேட்கறானே. இல்ல உங்க இன்னொரு தோப்பனார் ஒருத்தர் கருப்பு இல்லோ. இப்ப ஐயர் வீட்டுல பழையட்டு புள்ள ஐயட்டு பிள்ளையா வளரும். ஓஹோ. பழையர் வீட்டுல ஐயட்டு புள்ள பழையட்டு பிள்ளையா வளரும். அப்போ பிறப்பில் எதுவும் இல்லை, எதுவும் ஜாதி இல்லை, எதுவும் இல்லை, உங்க வளர்ப்புலதான் இந்த ஜாதி எல்லாம் இருக்குங்கிறதான உண்மை. அதுதான் யதார்த்தம். இதுக்கு தானே மேம்பட ஓஹோ மனிதன் மேம்பட சிந்திக்கணும். ஆமா. படிக்கணும். எதுக்கு இவ்வளவு புத்தகங்கள், இவ்வளவு அரங்குகள், இவ்வளவு இதுகள்லாம் ஏதோ லட்சக்கணக்கான தலைப்புகள்ல புத்தகங்கள் எதுக்கு வாசிக்கிறோம்? ஆமா. எல்லாத்தையும் எதுக்கு வாசிக்கிறோம்? எல்லாத்தையும் கடந்து பெரியாதும் பள்ளி. ஆமா. செவ்வாய்க்கு கூட்டிட்டு போறாங்களாம். செவ்வாய்க்கு அதுலயும் இந்தியாவில இருந்து 25 பேர்ல 2 பேரு இந்தியாவில இருந்து. அவங்களுக்கு போன் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்லிருக்க? எதை வேணாலும் எடுத்துட்டு போங்கடா செவ்வாய்க்கு. ஆமாடா. இந்த சாதியை மட்டும் எடுத்துட்டு போறாரு. சர்டிபிகேட் மட்டும் வச்சுட்டு போயிருக்கப்பா. சர்டிபிகேட் மட்டும் வச்சுட்டு போயிருக்கா. ஆமா ஆமா. எங்க போனா அதையும் தூக்கிட்டு போக கூடாது. அப்படி இருக்குல்ல. ஆமா. இப்படிதான் வாழ்க்கை இருக்கு, வாழ்க்கை முறை இருக்குல்ல. ஆமா. எவ்வளவோ நம்ம சுத்தி அவ்வளவு நடக்குது. ஓஹோ. அவ்வளவு நடக்குது இருக்குது. இதெல்லாம் நாம தேடி கண்டுபிடிக்கிறது. ஆமா ஆமா. ஏற்கனவே 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பூபதி என்ன சொன்னாப்புல தெரியுமா? ஆமா. 6 மணிக்கு மேடை ஏறீங்க. சரி. ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வரணும்? 6 மணிக்கு வாங்க. காபி சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம். அது போச்சு ஒரு 6:35 ஆச்சு. ஆமா ஆமா. நமக்கு சொன்ன ஒரு மணி நேரம் நமக்கே நியாயமா இருக்கணும்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா கூட பரவாயில்ல. எல்லாம் நீங்களும் பாவம் நம்ம திங்கக்கிழமையில வந்து ஆமா உட்கார்ந்து நம்மளும் எதையாவது பேசலாம். நீ வந்து இப்படி போட்டு எங்க திட்டியாடா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம், இருக்கலாம். அறிவு திருவிழாவுக்கு வருபவர்களுக்கு ஆமா எந்த ஆணவங்களும் இருக்க போவதில்லை. ஏனால் வாசிப்பு புத்தகங்கள் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். அது செய்ய நம்பிக்கையெல்லாம் பேசுறோம். அம்மா எவ்வளவோ படிக்கிறதுனால எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா? எப்படி சொல்ற? ரொம்ப நுட்பமா படிக்காதான்னு சொல்லுவாங்க. பெரியார் சொல்லுவாங்க. அண்ணா வந்து சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்தாராம். சரி. ஜீவாங்க பொண்ணு கல்யாணத்துல போய் பேசுறாரு. அப்ப பெரியார் உடம்பு சரியில்லாம ஆயிடுறாரு. ஓஹோ. ஆஸ்பத்திரியில இருக்காரு. சரி. பெரியார் போய் பார்த்துட்டு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி சட்டம் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு வரைய உருவாக்குறாங்க. சரி. உருவாக்கிட்டு பெரியார் ஆஸ்பத்திரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓஹோ. மாதவன் சட்டம் வச்சிரு. சரி. பெரியார் எல்லாம் படிச்சுட்டு மாலையும்
தாலியும். அந்த வார்த்தை மாலை அண்டு தாலி. மாலையும் தாலியும் இருந்தால் சுயமரியாதை செல்லும். பெரியார் எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த அண்டுக்கு பதிலா ஆறு போடுறா அப்படின்னாராம். மாலை அல்லது தாலி. ஓஹோ, அந்த ஒரு வார்த்தையை கொண்டு போய் திருத்த அண்ணா சொன்னாராம். என்ன சொன்னாராம்? நான் டபுள் எம்ஏ. அண்ணா சொன்னார் நான் டபுள் எம்ஏ. ஆமா, நீ எம்ஏ பிஎல். கிழவன் பார்த்துட்டு எப்படி சொல்றாரு பத்தியா? ஆமா, ஒரு வார்த்தையில ஏமாந்துருப்பா. ஒரு படிக்கிறதுங்கிறது பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இல்ல, அறிவு. அறிவு எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு வாசிப்பு இருந்தா, எவ்வளவு அனுபவம் இருந்தா அப்பதான் கரெக்டா சொல்ல முடியும். அந்த மாதிரி தலையிட்டாராம் பெரியார். கல்விங்கிறது என்ன? கல்விங்கிறது அறிவு. உள்ள இருந்து உள்ள திணிக்கிறது இல்ல. ஓஹோ, அறிவு. அப்புறம் படிப்புங்கிறது. சரி, என்ன அதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தர வள்ளுவர் சொன்னது. என்ன சொல்றாரு? கற்க என்ன கற்கணும், என்ன படிக்கணும். உள்ள ஏற்கனவே இருக்கு பத்தியா கசடு. ஆமா, அந்த கசடு அற கற்க என்னென்ன கசடெல்லாம் இருக்கு. ஓஹோ, நான் அப்ப நேரம் சொன்ன கசடு எல்லாம் இருக்கு. எல்லா கசடு இருக்கு. ஆமா, அதெல்லாம் போறதுக்கு படிக்கணும் சொன்னாரு. அதான் கற்க கசடு அற. ஓஹோ, அந்த மாதிரி படிக்கிறதா வாழ்க்கை கட்டும். ஆமா, இங்க என்ன எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். இருக்கட்டும். ஆமா, சண்டை எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரச்சனைகள். ஆமா, பக்கத்து வீட்டுக்கு சண்டை. எத்தனை வருஷமா குடியிருக்கிறேன்? 35 வருஷமா குடியிருக்கான். 35 வருஷமா குடியிருக்கிற பக்கத்து வீட்டுக்கு எங்க எப்படி தண்ணியை தூக்கி ஊத்தலாம்? ஆமாடா, எப்படி கொண்டு வண்டி நிப்பாட்டலாம்? எப்படி நிப்பாட்டலாம்? பார்க்கிங் போற மாதிரி அடிச்சுக்கலாம். சரி, இங்க மட்டும் கிராமத்திலையும். ஓஹோ, பக்கத்து வீட்டு சண்டை. ஆனா மனித மனம் இருக்கு பத்தியா எப்படி இருக்குங்கிற? அடுத்த நாள் அடுத்த தெருவுல ஏதோ சண்டை. ஓஹோ, யாராம் போது பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப அங்க என்ன செய்யாத? அங்க என்ன இருந்தாலே என்ன தெருக்கார மேல கை வச்சுட்டா, இது தெருக்கார மேல வர முடியாது. ஓ, சப்போர்ட் வருவான். மனித மனம் பாத்தீங்களா? வந்துருவான். சரி, அடுத்த நாள் போனா அடுத்த ஊர்ல ஏதோ சண்டை. அங்க பார்த்தோம்னா இவன் ஊரு அடுத்த தெருக்காரன். சரி, நீ நான் அந்த ஊர் தான். என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்காரன் விட்டு கொடுக்க கூடாது. ஊரு ஒண்ணு சரிதான். சரி, அப்படியே அடுத்த மாவட்டத்துக்கு போனா. ஓஹோ, அங்கே ஏதோ சண்டை. கிட்ட போய் பார்த்தோம்னா விட்டு விடுறா நீ. நான் அந்த புதுக்கோட்டை பக்கத்துல இது. ஓஹோ, நான் இந்த ஊரு. சரி, என்ன இருந்தாலும் ஒரே ஏரியாக்காரன். ஆமா, விட்டு கொடுக்க கூடாது. மாவட்டத்துக்காரன் விட்டு கொடுக்க கூடாது. சரி, அப்படியே சென்னைக்கு வந்தான். சரி, இன்னும் போனா சென்னைக்கு போன. யாரா நீ எந்த ஊர்ல? நான் புதுக்கோட்டை. நான் தஞ்சாவூர். ஆஹா, என்ன இருந்தாலும் ஒரு ஏரியா. நம்ம பக்கத்து மாவட்டம். காரைக்குடி. சரி, வர முடியுமா? சேர்ந்துக்குவான். அப்படியே டெல்லிக்கு போனா அங்கே ஏதோ சண்டை. அங்கே யாரா நீ? நான் தர்மபுரி. அம்மா, நான் புதுக்கோட்டை. ஓஹோ, என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் விட்டு கொடுக்க கூடாது. சேர்ந்துட்டான். அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போனா. சரி, அங்கே ஏதோ சண்டை. யாரா நீ? நான் குஜராத். ஓஹோ, தமிழ்நாடு. சரி, என்ன இருந்தாலும் இந்தியாக்காரன் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சேர்ந்துக்கிட்டான். அப்படியே சந்திரமங்கலத்துக்கு போனான். அங்கேயும் சண்டை. ஏன்? கூட்டிட்டு போனது அமெரிக்காக்காரன். அங்கேயும் சண்டை. சந்திரமங்கலத்துலயும் சண்டை. கிட்ட போய் ஹெல்மெட் போட்டு யாரா நீ? மனுஷன். மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுக்க கூடாதுன்றான். ஓஹோ, சந்திரமண்டலத்துல போய் மனுஷனுக்கு மனுஷன் ஒத்துக்கிறது அவன் பக்கத்து வீட்டுல ஒத்துக்கிட்டா அந்த நாட்டுல சண்டை உண்டா? பிரச்சனை உண்டா? தெருவில் உண்டா? ஓஹோ, எல்லாரும் மனிதர்கள் என்று என்றைக்கு ஓங்கி சொல்கிறோமோ, ஆற தழுவுகிறோமோ, அதற்காகத்தான் ஒரு படிப்பு நிறைந்த கல்வி நிறைந்த சமூகமாக மாற வேண்டும் என்று இந்த நிறுவனங்கள், பப்பாசி போன்ற நிறுவனங்கள், அரசு எல்லாம் புத்தக கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்துகிறது. புத்தகங்களை வாங்குங்கள், குழந்தைகளுக்கு புத்தக வாசனையை கற்றுக் கொடுங்கள், புத்தகங்களை படிக்க வையுங்கள். அறிஞர் பெருமக்கள் பேச இருப்பதால் இதோடு எங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.